சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமான்களுடைய அவதாரங்களை எல்லாம் விதவிதமாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் கிருஷ்ணானுபவத்தை செய்தார். ராமனையும் கண்ணனையும் சேர்த்து அனுபவித்தார். ராமனை மட்டுமே அனுபவித்தார் என்றெல்லாம் சென்ற அந்த பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்து முதல் திருமொழி ஒரு விலட்சணமான அனுபவம். அந்த எம்பெருமானை கண்டீர்களோ என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக கண்டோம் என்று சொல்லுவதாக இப்படி ஒரு திருமொழி அமைந்திருக்கிறது. எல்லா அவதாரங்களும் ஒன்றுதான், ஒருவன் செய்த அவதாரங்களே இவை என்று காட்டும் விதமாக அமைந்திருக்கிற பாசுரங்கள். அதிலே 8வது பாசுரம். அந்த 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், அர்ஜுனன் ஜெயத்ரதன் என்பவனை வதம் செய்வதற்கு கண்ணபிரான் உதவினான் அல்லவா, அந்த நிகழ்ச்சியை மிக அழகாக விளக்கி அருளுகின்றார். நாழிகள் போரிட்டு காத்து நின்ன அரசர்கள் தம்முகப்பே நாழிகள் போகப்பட பொருதவன் தேவகிதன் சிறுவன் ஆழிகொண்டன் நிறவி மறைப்ப சயத்திரந்தலையை வாழிலுருடப்பட பொருதவன் பக்கமே கண்டாருடன். அர்ஜுனுடைய பிள்ளையான அபிமன்யு என்கிறவன், அவனை பாரத போரிலே பல வீரர்கள் சூழ்ந்து நின்று அவனை கொன்று விட்டார்கள். அதற்கு முக்கிய காரணமாயிருந்தவன் ஜெயத்ரதன் என்கிற ஒரு அரசன். அவனை நாளை மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள் நான் கொல்லாவிட்டால் அக்னியிலே குதித்து நான் என்னுடைய உயிரை விட்டுவிடுவேன் என்று சபதம் செய்தான் அந்த அபிமன்யுவனுடைய தகப்பனான அர்ஜுனன். உடனே துரியோதனாதியர்கள் என்ன செய்தார்கள், இந்த ஜெயத்ரதனை நாளை போருக்கே அழைத்து செல்லக்கூடாது, அவனை எங்காவது மறைத்து வைத்து விடுவோம். எப்படி அர்ஜுனன் அவனை கொல்ல முடியும்? கொல்ல முடியவில்லை என்றால் அர்ஜுனனே நெருப்பில் விழுந்து மாண்டு போவான் என்று அவர்கள் நினைத்து என்ன செய்தார்களாம், ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டி அதற்குள்ளே ஜெயத்ரதனை மறைத்து வைத்து பல பல அரசர்கள் அவனை சுற்றி காவல் இருந்தார்களாம். இப்படி நடந்தது. அதற்கு பிறகு யுத்த பூமியிலே ஜெயத்ரதனை காணோம். பொழுதும் சாய்ந்து கொண்டு வருகிறது. இன்னும் சிறிது நாழிகைதான் இருக்கிறது. அதற்குள் ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் அர்ஜுனன் என்ன செய்ய வேண்டும், அக்னியிலே குதிக்க வேண்டியதுதான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார் பெரியாழ்வார். நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள், ஜெயத்ரதனை ஒரு இடத்திலே மறைவான இடத்திலே வைத்துவிட்டு அவனை காத்து நின்ற அரசர்கள், காவல் காக்கின்ற அரசர்கள், அவெல்லாம் எப்படி இருக்கானா நாழிகை கூறிட்டு என்றார். 2 பொருளை காட்டுகின்றார் வியாக்கியானத்திலே. நாழிகை கூறிட்டு என்னால் என்ன, நாழிகை சொல்லிட்டே இருக்கலாம், ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்ச நாழி தான், இத்தனை நாழிகை ஆகிவிட்டது, சூரிய அஸ்தமனத்திற்கு இன்னும் இத்தனை நாழிகை தான் இருக்கிறது, இத்தனை நாழிகை தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்று ஒரு பொருள். மற்றொரு பொருள் என்ன, நாழிகையை கூறிட்டு என்றால் இத்தனை நாழிகை வரை நான் காவல் இருக்கிறேன், அதற்கு அடுத்த கூறிலே நீ காவல் இரு என்று ஒருவருக்கொருவர் பங்கு போட்டுக்கொண்டு ஜெயத்ரதனுக்கு காவல் இருக்கிறார்கள் என்று 2ஆம் பொருளும் காட்டுகின்றார். இப்படி நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தன் முகப்பே, அவர்கள் கண் முன்னாலேயே அந்த ஜெயத்ரதனை அர்ஜுனன் வதம் செய்யும்படி செய்தான் கண்ணபிரான். எப்படி செய்தான் என்றால், நாழிகை போக படை பொருதவன் என்று அந்த நாழிகையெல்லாம் போகும்படியாக தன்னுடைய படை சக்கராயுதத்தை பொருதவன் என்கிறார். என்ன செய்தான், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவினான். அந்த சூரியனை மறைத்து விட்டான். உடனே உலகம் இருண்டு விட்டது. சூரியன் அஸ்தமித்து விட்டான் என்று நினைத்து ஜெயத்ரதன் வெளியிலே வந்தான். உடனே அர்ஜுனனுக்கு கண்ணன் காண்பித்தான், அதோ பார் ஜெயத்ரதன், அவனுடைய தலையை அறுத்து விடு என்று சொல்ல உடனே அவனுடைய தலையை அறுத்தான். உடனே கண்ணனும் தன்னுடைய அந்த சக்கராயுதத்தை திரும்பி வாங்கிக் கொண்டான். அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள் இன்னும் சூரியன் அஸ்தமிக்கவில்லை என்று இந்த சரித்திரம் அதைத்தான் தெரிவிக்கிறார். நாழிகை போக படை பொருதவன். பொருதவன் யார் என்றால் தேவகி சிறுவன், தேவகிதன் சிறுவன் என்று தேவகியின் சிறுவனான கண்ணபிரான் என்றார். அவன் எப்படி செய்தான்கிறதை பின்னடிகளிலே வர்ணிக்கிறார். என்ன செய்கின்றார், ஆழி கொண்டு அன்று இரவி மறைப்பா, தன்னுடைய ஆழி சக்கராயுதத்தாலே இரவியை மறைத்தான். அந்த
சூரியனை மறைத்து விட்டான். இரவி மறைப்பா உடனே என்ன செய்தான் அர்ஜுனன்? ஜெயத்திரதன் தலையை பாழில் உருளப்படை பொருதான் என்று ஜெயத்திரதனுடைய தலையை அந்த பாழிலே பூமியிலே விழும்படியாக அப்படி படை பொருதான் தன்னுடைய வில்லை எய்தான், அம்பை எய்தான் என்று அப்படிப்பட்டவனுடைய பக்கம் என்னால் அந்த அர்ஜுனுடைய பக்கத்திலே கண்ணனை கண்டாருளர் என்று அர்த்தம் காட்டினவர். இங்க அருமையான ஒரு கேள்வியை கேட்டு அற்புதமான பதிலையும் சொல்லி இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். எம்பெருமானுடைய சக்கராயுதம் என்பது கோட்டி சூரிய பிரபாவான் என்று மிகவும் ஒளி உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 சூரியர்களுடைய ஒளியை உடையது சக்கராயுதம் என்று. அந்த சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைத்தால் எப்படி இருண்டு போகும் என்று கேள்வி கேட்டார் சிஷ்யர். அதற்கு பட்டர் அருளி செய்தாராம், ஒரு சூரியனை பார்க்கின்ற பொழுதே நமக்கு கண் கூசுகிறதே, கோட்டி சூரியர்களுடைய பிரகாசத்தை உடைய அந்த சக்கராயுதம் வந்தவுடனே எல்லோருக்கும் அதனுடைய பிரகாசத்தாலே கண் இருண்டு போயிருக்கும், அதனாலே சூரியன் அஸ்தமித்தான் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று கொள்ளலாம் என்று இப்படி அர்த்தம் சாதித்தாராம். அப்படி இந்த இடத்திலே ஜெயத்திரதனுடைய வரலாறை தெரிவித்தவர் அடுத்த 9வது பாசுரத்திலே மேலும் ஒரு அற்புதமான சரித்திரத்தை சொல்லுகின்றார். அதாவது உலகத்தை எல்லாம் விழுங்கி உமிழ்ந்த தேவன் அவனை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்க, வராகாவதாரமாக உலகத்தை காத்த இடத்திலே அவனை கண்டோம் என்று தெரிவிப்பதாக அப்படி அடுத்த 9வது பாசுரம் அமைந்திருக்கிறது. அண்ணம் மலையும் மறிகடல்களும் மொத்தம் யாவுமெல்லாம் எண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரே கையலோரேனமாகி ஈழம் பொக்கிடந்து பண்ண கரங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருடன். பிரளய காலத்திலே எம்பெருமான் என்ன செய்தான் என்னால் மண்ணும் மலையும் மறிகடல்களும் மொத்தம் யாவுமெல்லாம் என்று ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட என்று எல்லாவற்றையும் விழுங்கினான் எம்பெருமான். மண்ணும் மலையும் மறிகடல்கள் என்னால் சமுத்திரங்கள், அதற்கு மேலே மத்தும் யாவுமெல்லாம் என்னால் தேவர்கள் பஞ்சபூதங்கள் என்று எவற்றையும் மிச்சம் வைக்காமல் எல்லாவற்றையும் உண்டு விட்டான் எம்பெருமான். இப்படி திண்ணம் விழுங்கி உறுதியாக அவற்றையெல்லாம் விழுங்கி பிறகு பிரளயம் போனவாறே உமிழ்ந்த தேவன் என்று அவற்றையெல்லாம் வெளிநாடு காண உமிழ்ந்தானவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நீங்கள் தேடுகிறீர்களோ அவன் எங்கே இருக்கிறான் என்று நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னார். அவன் எங்கே இருக்கிறான் என்றால் எண்ணற்கு அரியதோர் ஏனமாகி, எண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு ஏனமாக வராகாவதாரத்தை செய்தான் எம்பெருமான். ஏனம் என்னால் வராகன், எண்ணற்கரிய ஏனம் என்னால் அவனுடைய திருமேனி எவ்வளவு பெருசு என்னால் அவன் குரமத்திய கதோ மேருகு எஸ்ய கணகணாயத்தே என்று சொல்லும்படியாக மேருமலையும் கூட அவனுடைய காலினுடைய பாடகத்தினுடைய சிலம்பிலே இருக்கக்கூடிய அந்த பரல் கல் போல இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய திருமேனி. அப்படிப்பட்ட எண்ணற்கரியதோர் ஏனமாகி அப்படிப்பட்ட வராகமாக ஆனான். அவன் என்ன செய்தான்? இருநிலம்புக்கு இடந்து என்று தன்னுடைய அந்த கோடுகளாலே தந்தங்களாலே அந்த பூமியை இடந்து அப்படி எடுத்து வைத்துக் கொண்டான் அல்லவா. அப்படி எண்ணற்கரியதோர் ஏனமாகி இருநிலம்புக்கு இடந்து, அதற்கு பிறகு அந்த பூமிக்கு அபிமானியான அந்த தேவதை, அதாவது பூமி பிராட்டி, பூமி தேவி, அவளை நன்றாக ஆலிங்கனம் செய்து கொண்டு அவளை மணந்து கொண்டான் என்று புராணம் தெரிவிக்கின்றது. அதையே இங்கே சொல்லுகிறார். வண்ணக்கருங்குழல் மாதரோடு, வண்ணக்கருங்குழல் நன்றாக கரிய வண்ணத்தை உடைய குழலை உடையவளான பூமி பிராட்டி, அவளைத்தான் வண்ணக்கருங்குழல் மாதர் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட மாதரோடு மணந்தானை கண்டார் என்று, மணந்தவனை கண்டாருளர் என்று பூமியெல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு விழுங்கினானே அவனை கண்டீர்களோன்னு கேட்க, வயிற்றுக்குள்ளே விழுங்கியது மட்டுமல்ல, ஒரு ஆபத்து வந்த பொழுது தன்னுடைய கோரை பற்களாலே எடுத்து அதை தாங்கினவனும் அவனேதானே என்று வராகாவதாரத்தை சொல்லி விழுங்கி வயிற்றுக்குள்ளே வைத்திருந்தும் ரட்சிப்பான், தன்னுடைய தலையாலே தாங்கியும் ரட்சிப்பான் என்று அவனுடைய பெருமையை எடுத்து காட்டும் விதமாக அந்த எம்பெருமானை இங்கே நாங்கள் கண்டோம் என்று தெரிவிப்பதாக இப்படி இவர்களுடைய வார்த்தை அமைந்திருக்கிறது. அப்படி பூமி பிராட்டியை அவன் மணந்து கொண்டான். ஆக சீதா பிராட்டியை மணந்த வரலாறு அது தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மேலே ருக்மிணி பிராட்டியை மணந்த வரலாறு அதுவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது பூமி பிராட்டியை மணந்த வரலாறு அதுவும் இப்பதிகத்திலே தெரிவிக்கப்பட்டது.
இப்படி பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு எம்பெருமானை கண்டாருளர் என்று இப்படி தெரிவித்தார். முடிவாக இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகின்றார். 10வது பாசுரத்திலே முகில்புறமேனிமாயனை கண்ட சுவடுரைத்து புறவி முகம் செய்து சென்னலோங்கி விளைகளனி புதுவை பொலிவரைவான் பட்டர் வீரான் சொன்ன மாதவத்தம் பரவ மனமுடை பத்தருள்ளார் பரமனடி சேர்வர்களே. கரிய முகில் புரை மேனி மாயன் என்றால் கரிய முகில், கருத்த நீர் உண்ட மேகம் என்றால் கரிய நிறத்தோடு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மேகம் போன்ற நிறத்தை உடையவனான எம்பெருமான் என்று அவனுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். இப்படி கண்டவர்களுடைய களைப்பெல்லாம் ஆறும்படியாக அப்படி மேகம் போன்ற நிறத்தை உடையவனான அந்த எம்பெருமானை கண்ட சுவடு, அவனை கண்ட அடையாளம், அதை தெரிவித்தவர் யார் என்றால் சென்னல் பயிர்கள் எல்லாம் ஓங்கி வளரும்படியான ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த சென்னர் பயிர் எப்படி இருக்கிறதுனா புறவி முகம் செய்து நன்றாக ஓங்கி அப்படி குதிரையினுடைய முகத்தை போலே அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறதாம். புறவி முகம் செய்து சென்னலோங்கி விளை கழனி, அப்படிப்பட்ட கழனிகளை உடைய புதுவை என்று ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்லி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவராய் திருவில் பொலிமறைவாணர். திருவில் பொலிமறைவாணர் என்னால் கைங்கரிய ஸ்ரீயை உடையவர்களான மறைவாணர் என்னால் அந்தணர்கள் இல்ல, திருவில் பொலிமறைவாணன் என்று பெரியாழ்வாரையே சொல்லுவதாக கொண்டால் அப்படிப்பட்ட கைங்கரிய ஸ்ரீ பொலிந்தவரான அந்தணனான அந்த பெரியாழ்வார் அந்த பட்டர்பிரான் என்பது அவருடைய திருநாமம். அவர் சொன்ன மாலபத்தும் பரவும் மனமுடை 10 பாட்டுக்களையும் பரவும் பாடுகின்ற அல்லது கற்கின்ற மனமுடையவர்கள் அவர்களுக்கு என்ன பலன் என்னால் பரமனடி சேர்வர்கள் என்று எம்பெருமானுடைய திருவடிகளை சேர்ந்து இனிதாக இருக்கப் பெறுவர் என்று இப்படி பலன் சொல்லி தலை கட்டினார். இப்படி விபவாவதாரங்களை அனுபவித்த பெரியாழ்வார் இதற்கு மேலே அர்ச்சாவதார அனுபவங்களை செய்கின்றார். அந்த அனுபவத்தை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.